மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தேமுதிக சார்பில் பிரேமலதா அவர்கள் ஒரு பிரஸ் மீட் நடத்தியிருந்தாங்க. பிரஸ் மீட்ல 2 கேள்விகள் கேட்கப்பட்டிருக்கு. ஒன்று வந்து தளபதி அவர்களுடைய அரசியல் நிலைப்பாடு என்ன, நீங்க 2 பேர் கூட்டணி வைப்பீங்களா அப்படிங்கிறத பத்தின ஒரு கேள்வி. அதே மாதிரி இன்னொரு கேள்வி என்னன்னு கேட்டீங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் தளபதி அவர்களை பத்தி இப்படி அவதூறு பேசியிருக்காரு, அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு பிரஸ் மீட்ல கேள்வி கேட்டிருந்தாங்க. அதற்கு பிரேமலதா அவர்கள் அந்த பிரஸ் மீட்ல தளபதி விஜய் அவர்களை பத்தி சில விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அதை பத்தி நம்ம இந்த ஒரு வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த பிரஸ் மீட்ல பிரேமலதா அவர்களை பார்த்து முதல் கேள்வி எழுப்பப்பட்டது. என்ன கேள்வின்னு கேட்டீங்கன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் தளபதி விஜய் அவருடைய கட்சியின் நிலைப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி எழுப்பியிருந்தாங்க. அதுக்காக பிரேமலதா அவர்கள் என்ன மாதிரியான பதில் கொடுத்திருந்தாங்கன்னா, தளபதி விஜய் அவர்களை பொறுத்த வரைக்கும் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இருந்து அவர் படம் நடிக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே அவர் வந்து எங்க வீட்டு பிள்ளை தான். சிறு வயதிலிருந்து எங்க வீட்டில் வளர்ந்தவங்க நாங்க, அவங்கள எல்லாருமே பக்கத்து வீடுகள் தான். ஸோ எப்பவுமே கட்சியா இருந்தாலும் சரி, நடிப்பா இருந்தாலும் சரி, எல்லாத்துக்கும் முன்னாடி தளபதி விஜய் அவர்கள் எங்க வீட்டு பிள்ளை அப்படிங்கிறத நான் பதிவு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு வேணா ஒரு கட்சி ஆரம்பிச்சு இன்னைக்கு அவர் தனியா போயிருக்கலாம். ஆனா அவர் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, நடிகராகிறதுக்கு முன்னாடி எங்க வீட்டு பிள்ளையா வளர்ந்தவர். இந்த ஒரு பிரஸ் மீட்ல மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட பிரஸ் மீட்ல கூட இதை பத்திலாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனா நீங்க திரும்ப இந்த ஒரு கொஸ்டின் எழுப்பிட்டே இருக்கீங்க. நீங்க எத்தனை தடவை கொஸ்டின் எழுப்பினாலும் என்னைக்குமே தளபதி விஜய் அவர்கள் எங்க வீட்டு பிள்ளை தான். அவருடைய கட்சியோடைய நிலைப்பாட்டை பத்தி கேட்கணும்னு நீங்க அவர்கிட்ட கேட்டுருங்க அப்படின்ட்டு அந்த ஒரு பிரஸ் மீட்ல இங்க சொல்லியிருந்தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா, வேல்முருகன் அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்த அந்த பள்ளி குழந்தைகளை பத்தி தவறா பேசியிருந்தாரு. அதை பத்தின உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பிரேமலதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபங்க்ஷனுக்கு வரக்கூடிய குழந்தைகள் தளபதி விஜய் அவர்கள் மீது பெரிய அன்பு கொண்டவங்க. ஸோ அதனால அவங்க மேல இருக்கிற பாசத்தினால போட்டோ எடுக்க சொல்றாங்க, மேல கை போட சொல்றாங்க. இதை வந்து தப்பா பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. பார்க்குற பார்வையில தான் நல்லது எது கெட்டது எது அப்படிங்கிறது இருக்கு. இவங்க வந்து கெட்டதா பார்த்தா என்ன செய்ய முடியும், அரண்டவனுக்குலாம் இரண்டதெல்லாம் போய் அப்படிங்கிற மாதிரி இவர் பார்க்கறது எல்லாத்தையும் தப்பான மனநிலையிலேயே பார்த்தா இவரோட கண்ணுக்கு எல்லாமே தப்பா தான் தெரியும். இவரு இதையே ஒரு ஸ்போர்ட்டிவா ஒரு ஃப்ரெண்ட்லியா எடுத்துக்கிட்டா அவருக்கு வந்து தப்பா தெரியாது அப்படின்ட்டு அந்த ஒரு பேட்டில பிரேமலதா அவர்கள் சொல்லியிருக்காங்க. பிரேமலதா அவர்கள் சொன்னது உண்மைதான் மக்களே. பார்க்குறவங்களோட கண்ணில் தான் பிரச்சனை இருக்குது. ஏன்னா தப்பா பார்க்குறவங்களுக்கு தப்பா தான் தெரியும், அதை வந்து நல்ல விதமா பார்க்குறவங்களுக்கு நல்லது தான் தெரியும். சரி மக்களே, பிரேமலதா அவர்கள் தளபதி விஜய் அவர்களை பத்தி சொன்ன விஷயத்த பத்தின உங்களுடைய ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மறக்காம இந்த ஒரு வீடியோக்கு லைக் பண்ணிட்டு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் மீண்டும் அடுத்த ஒரு டாபிக்குடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.